மேற்கு வங்க மாநிலத்தில் தற்போது அரசியல் மற்றும் எல்லை பாதுகாப்பில் மிகப்பெரிய புயல் வீசிக் கொண்டிருக்கிறது. பாஜக வெற்றி பெற்று சுவேந்த அதிகாரி தலைமையில் புதிய அரசு அமைந்த பிறகு அங்கு பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறி வருகின்றன. ஒரு பக்கம் சட்டவிரோத குடியேறிகள் மீதான தீவிர நடவடிக்கைகள், மறுபக்கம் வெடித்து சிதறும் அரசியல் வன்முறைகள். மேற்கு வங்கத்தில் நிஜமாகவே என்ன நடக்கிறது? வங்க தேசத்தினர் எப்படி இத்தனை ஆண்டுகளாக எல்லையை தாண்டி ஊடுருவினார்கள்? இப்போது ஏன் அவர்களாவே பயந்து திரும்பி செல்கிறார்கள்? என்ன நடக்கிறது மேற்கு வங்கத்தில்? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு வந்தவர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பிச் செல்ல விரும்பினால் அவர்கள் மீது எவ்வித சட்ட நடவடிக்கையோ வழக்கோ பதிவு செய்யப்படாது என்று அவர் கூறினார். ஆனால் இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பே மேற்கு வங்கத்தின் சட்கிரா மற்றும் வடக்கு 24 பர்கானாஸ் எல்லை பகுதிகளில் வங்கதேசத்திற்குள் நுழைவதற்காக தினமும் ஏராளமானோர் குவியத் தொடங்கினர். இதற்கு முக்கியமான காரணம் மேற்கு வங்கத்தின் புதிய முதலமைச்சர் சுவேந்த அதிகாரி எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் தான். அவர் காவல்துறைக்கு ஒரு நேரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். சட்டவிரோத குடியேறிகளுக்கு எந்த அடைக்கலும் தரக்கூடாது, அவர்களை நீதிமன்றத்தில் கூட ஆஜர்படுத்தக்கூடாது, நேரடியாக எல்லையில் உள்ள PSF வீரர்களிடம் அவர்களை ஒப்படைத்து விட வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் இருந்தது. முந்தைய மம்தா பானர்ஜி ஆட்சியில் லட்சுமீர் பந்தர் திட்டத்தின் கீழ் சுமார் 30 லட்சம் தகுதியற்றவர்கள் பணப்பலன்களை பெற்று வந்ததாக முதல்வர் சுவேந்த அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். இதில் இந்தியர் அல்லாத போலி பயனாளிகள் அனைவரும் தற்போது அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாஜக அரசின் புதிய திட்டமான அன்னபூர்ணா பந்தர் திட்டத்தின் கீழ் இந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேறு வழியின்றி பலரும் வங்கதேசம் திரும்புகின்றனர். இந்த இடத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். இவ்வளவு பாதுகாப்பை தாண்டி இவர்கள் எப்படி இந்தியாவுக்குள் ஊடுருவினார்கள் என்று. பிடிபட்ட வங்கதேசத்தினர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகள் மூலமாகவும் நமக்கு கிடைத்த தகவல்கள் மூலமாகவும் அவர்கள் எல்லையை கடக்கும் அந்த நெட்வொர்க் எப்படி செயல்படுகிறது என்றால், இந்தியா வங்கதேசம் இடையே சுமார் 4096 கிலோமீட்டர் நீள எல்லை உள்ளது. இதில் நதிப்பகுதியில் விவசாய நிலங்கள் மற்றும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் உள்ளதால் ஊடுருவுவது எளிதாகிறது. எல்லையை கடக்க வைப்பதற்கென்றே முகவர்கள் உள்ளனர். 5 முதல் 6 பேர் கொண்ட குழுக்களாக இவர்கள் செயல்படுகின்றனர். ஒரு நபர் எல்லையை கடக்க சுமார் 7000 முதல் 8000 வரை இந்த முகவர்களுக்கு லஞ்சமாக கொடுக்கப்படுகிறது. முகவர்கள் இரவில் எல்லையில் ஒளிந்திருந்து PSF வீரர்களின் ரோந்து பணிகளை தீவிரமாக கண்காணிப்பார்கள். வீரர்கள் இல்லாத இடைவெளி நேரம் எப்போது கிடைக்கும் என பார்த்து காத்திருப்பார்கள். சில நேரங்களில் எல்லையை கடக்க இரவு முழுவதும் குளிரிலும் இருட்டிலும் காத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடைவெளி கிடைக்கும் போது வெறும் 10 நிமிடங்களில் ஆட்களை இந்தியாவுக்குள் கடத்தி விடுகிறார்கள். உள்ளே வந்தவுடன் அரசியல்வாதிகள் சிலரின் உதவியுடன் போலி வாக்காளர் அட்டைகள், ரேஷன் கார்டுகள் பெற்று இங்கேயே பல வருடங்களாக செட்டில் ஆகி வாக்குகளும் அளித்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் இப்போது சொல்வது, வாடகைக்கு அறை எடுப்பதற்கு கூட வாக்காளர் அடையாள அட்டை போன்ற அரசு ஆவணங்கள் கடுமையாக கேட்பதால் ஆவணங்கள் இல்லாதவர்கள் மாட்டிக்கொள்கின்றனர். பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாங்கள் இங்கு தங்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டோம் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. பிடிபட்ட உடனேயே எங்களை சிறையில் அடைத்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. தடுப்பு முகாம்களுக்கு செல்வதையோ அல்லது நாடு கடத்தப்படுவதையோ விட நாங்களாகவே சொந்த நாட்டுக்கு திரும்பி செல்வதே மேல் என்று எல்லையில் காத்திருக்கிறோம் என வங்கதேசத்தினர் கண்ணீருடன் ஊடகங்களிடம் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஒரு பக்கம் இந்த ஊடுருவல் பிரச்சனை என்றால், மறுபக்கம் மேற்கு வங்க அரசியல் களம் கலவர பூமியாக மாறியுள்ளது. பாஜகவின் வெற்றிக்கு பிறகு ஆங்காங்கே திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் பல தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. இதன் உச்சகட்டமாக மம்தா பானர்ஜியின் மருமகனும் திரிணாமுல் காங்கிரசின் தேசிய பொதுச் செயலாளருமான அபிஷேக் பானர்ஜி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்கள், முட்டைகள் மற்றும் காலணிகளை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்டித்து கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தலைமையில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிகிறது. இந்த முழு கலவரங்களையும் உற்றுநோக்கும் அரசியல் விமர்சகர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் உள்ள இஸ்லாமியர்களை வங்கதேசத்தில் இருந்து வந்த வந்தேரிகள் என முத்திரை குத்தி மணிப்பூரில் நடந்ததை போன்ற ஒரு அரசியல் கலவரத்தை மேற்கு வங்கத்திலும் அரங்கேற்ற பாஜக துடிக்கிறது என அவர்கள் விமர்சித்து வருகின்றனர். ஆக மொத்தம் அரசியல் வன்முறையில் சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றம் என மேற்கு வங்க மாநிலமே தற்போது அவசரகால நிலை போல் காணப்படுகிறது. இந்த அதிரடி மாற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஊடுருவல்காரர்களை வெளியேற்றும் நடவடிக்கை சரியானதுதானா அல்லது இது வெறும் அரசியல் நாடகமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.